மட்டன் பிரியாணியோட சுவையை மிஞ்சக்கூடிய அளவுக்கு இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இது மட்டன் பிரியாணியை விட அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அஸ்ஸலாமு அலைக்கும், வெல்கம் டு ஹிராஸ் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பீஃப் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு குக்கரில் நான் இன்றைக்கி 1/2 கிலோ பீஃப் எடுத்திருக்கேன். அதில் 1 டம்ளர் அளவு தண்ணி விட்டு 1 டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு, 1 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நம்ம இந்த குக்கரை மூடி 4 விசில் ஃபுல்லில் வரட்டும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடலாம். சிம்மில் வச்சதுக்கப்புறம் 1 விசில் வந்தால் போதும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம குக்கரை திறக்கலாம். இப்போ பாருங்கள், பீஃப் நல்லா சாஃப்டாக வெந்து நமக்கு தயாராக இருக்குது. நம்ம ஃபுல்லில் வச்சு எத்தனை விசில் வச்சுருந்தாலும் சாஃப்டாக ஆகாதுங்க. கடைசியாக 1 விசில் நம்ம சிம்மில் வச்சு எடுக்கும்போது நல்லா சாஃப்டாக வெந்து கொடுக்கும். அதனால தான் நம்ம சிம்மில் வச்சு எடுக்கிறோம். இப்போ பிரியாணி செய்யறதுக்கு கறி தயாராகிடுச்சுங்க. பிரியாணிக்கு தேவையான பொருட்கள் என்னென்னங்கிறத பார்த்துடலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ பிரியாணி செய்ய போகிறேங்க. அதுக்கு 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 பச்சை மிளகாய். பச்சை மிளகாவும் பழுத்த மிளகாவும் சேர்த்துக்கிட்டோம்னா பிரியாணி நல்ல வாசனையாக இருக்குங்க. 1/2 கைப்பிடி அளவு மல்லி இலை, 1/2 கைப்பிடி அளவு புதினா இலை. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். 2 பிரியாணி இலை, 1 பட்டை, 1 லவங்கப்பூ, 2 ஏலக்காய், 2 கிராம்பு. இன்றைக்கி நான் ஆச்சி பிரியாணி மசாலாவில் தாங்க செய்ய போகிறேன். உங்ககிட்ட எந்த பிரியாணி மசாலா இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தனி மிளகாத்தூள் 1/2 ஸ்பூன், பிரியாணி மசாலா 2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு 1/2 ஸ்பூன். இப்போது பிரியாணி செய்யறதுக்கு நம்ம அடிகனமான பாத்திரத்தை எடுத்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். இப்போ தேவையான அளவு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் வேணும்னா நெய் கூட 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நெய் சேர்க்காம தான் செய்கிறேன். இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து நல்லா அது செவக்கக்கூடிய அளவுக்கு வெயிட் பண்ணலாம். ஏன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் நல்லா செவந்துச்சுன்னா தான் பிரியாணி நல்லா வாசனையாக இருக்கும். நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். இதுக்கு நம்ம அவசரப்படவே கூடாது. ஏன்னா வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது தான் பிரியாணி நல்லா கலர் கொடுக்கும், நல்லா வாசனையாகவும் இருக்கும். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இந்த புதினாவும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து நல்லா வதக்கும்போது நல்ல வாசனை வருங்க. பிரியாணியும் நல்ல வாசனையாக இருக்கும். அதனால் இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துட்டு நம்ம மசாலா எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அது எல்லா மசாலாவையும் இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மசாலா சேர்த்த உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சிடணும். மசாலா கரிஞ்சிடாமல் இதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா போட்டு 40 செகண்ட் வதக்கி விட்டால் போதுங்க. வதக்கிட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளி, பச்சை மிளகாய் இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட தயிர் இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி தயிர் இல்லாமல் தான் செய்கிறேன். தக்காளியை ஒரு 1 நிமிஷம் போல் வதக்கிட்டு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பீஃபை சேர்த்துக்கலாங்க. தண்ணி இல்லாமல் பீஃபை மட்டும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 1 நிமிஷம் போல் நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இந்த மசாலாலாம் கறியில் ஏறணும், அதனால தான். இப்போது நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த கிளாஸால் 2 கிளாஸ் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நம்ம இப்போ 4 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். எனக்கு கறி வேக வச்ச தண்ணி 1 கிளாஸ் வந்துச்சு. அது கூட 3 கிளாஸ் நான் நார்மல் வாட்டர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பிரியாணிக்கு தேவையான உப்பு நம்ம சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அந்த மசாலா தண்ணியில். அதை நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கலாம். இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மல்லிக்கீரையை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தண்ணி கொதி வர்றதுக்குள்ளே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம திறந்து பார்க்கலாம். தண்ணி கொதி வந்துருச்சுங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். தண்ணியே இல்லாமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே கரெக்டான அளவு நம்ம தண்ணி சேர்த்துருக்கோம். அதனால் அறவே தண்ணி இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 24 கேரட் பிரியாணி அரிசி சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற மளிகை கடையில் கூட இதை கேட்டு வாங்கிக்கலாம். 24 கேரட் பிரியாணி அரிசி அப்படின்னு சொல்லி கேட்டு வாங்கிக்கோங்க. இப்போ அரிசி எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு, காரம் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்டேஜில் உப்பு, புளிப்பு, காரம் 3மே நமக்கு கொஞ்சம் தூக்கலாக இருந்துச்சுன்னா தான் பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டான அளவில் இருக்கும். அதனால தான் செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கொதித்ததுக்கப்புறம்
ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு கேஸை சிம்மில் வச்சுட்டு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி விட்டுடலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம். பிரியாணி பாதி வெந்து வந்திருக்கும். அதை நம்ம லேசாக ஒரு கிளறி விட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 15 நிமிஷம் கழித்து நம்ம திறந்து பார்த்தோம்னா நல்ல டேஸ்டான சுவையான பிரியாணி தயாராகிடுச்சுங்க. எவ்வளோ உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். நீங்களும் நான் சொன்ன ரேஷியோ படி பிரியாணி செஞ்சிங்கன்னா இதே போல் உதிரி உதிரியாக சூப்பரான பிரியாணி உங்களுக்கு கிடைக்குங்க. இப்போது இந்த டேஸ்டான பீஃப் பிரியாணியை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ மாற்றியாச்சு. இதை சாப்பிட்றதுக்கு நான் தயாராகிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது போல் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா ஹிரா சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.